வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் கேபி ஜோதிட முறையில் எளிமையாக உபநட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது உபநட்சத்திரம் எந்த பாகையிலேருந்து எந்த பாகை வரையில் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கணித முறையை எளிமையாக பார்க்கலாம். இப்போ உபநட்சத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். 20/3 × எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, தசா வருடம். நீங்கள் எந்த சப்ளாடுக்கு கண்டுபிடிக்கணுமோ, இப்போ சுக்கிர தசா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தசா வருடம் எவ்வளவு? 20 வருடம். அந்த 20 எக்ஸுன்னு இருக்க இடத்துல 20 போட்டிங்கன்னா போதும். கேதுக்கு போடணுன்னா 7, சூரியனுக்கு போடணுன்னா 6. இந்த மாதிரி தசா வருடத்தை போட்டு நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா போதும். நமக்கு எல்லாத்துக்கும் எளிமையாக தெரியணுங்கிறதுக்கோசரம் இந்த டானா வகுத்தல் போட்டு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்கோசரம். இந்த 20/3 எங்கே இருந்துடா வந்தது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு நட்சத்திர பாகை எவ்வளவு? 13 டிகிரி 20 நிமிஷம். 4 பாதங்கள் சேர்ந்தது தானே ஒரு நட்சத்திரம். அப்போ இதோட முழுமையான டிகிரி எவ்வளவு? 13 டிகிரி 20 நிமிஷம். இதை நிமிடமாக கன்வெர்ட் பண்ணோம்னா 60ஆல் பெருக்கணும். அப்போ 800/120. இந்த 120ங்கிறது பார்த்திங்கன்னா மொத்த தசாக்களின் கூடுதல். மொத்தமாக எல்லா தசாவையும் போட்டு கூட்டினீங்கன்னா 120 வருடம் வரும். மனிதனின் ஆயுட்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அந்த 800/120 சுருக்கினீங்கன்னா 20/3 வந்துடும். அவ்வளோதான். இதில் ஈவு பகுதின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈவு பகுதின்னு இருக்கிறது, மேலே இருக்கிறது ஈவு, கீழே இருக்கிறது மீதி. கீழே வரக்கூடிய இந்த மீதியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2ஆல் பெருக்கி போட்டுடணும். அது என்ன மதிப்பு வந்தாலும் சரி, 20 வரும், இல்லாட்டினா 10 வரும், இவ்வளோ தான் வரும். ரெண்டே இது தான் வரும். உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்கோசரம் சின்ன கணிதமாக கொடுத்துருக்கேன். ஒரு வகுத்தல், ஒரு பெருக்கல், ஒரு கழித்தல் தான். இதில் ஒன்றும் இல்லை. கேபி ஜோதிடம்னாவே நிறைய பேர் அலறாங்க. அப்படிலாம் இல்லை. எளிமையாக நீங்கள் கால்குலேஷனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே இந்த உபநட்சத்திர சூத்திரத்தை சிம்பிளாக பயன்படுத்தி நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கேது அப்படிங்கிற கிரகத்துக்கு கேதுவில் கேது, செவ்வாய், கேதுவில் கேதுவோட சப்பு எவ்வளோ நேரம் இருக்கும், எந்த பாகையிலேருந்து எந்த பாகை வரையில் இருக்கும்? 00லேருந்து 0 டிகிரி 46 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் அப்படின்னு அவ்வளோ காலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கேதுவோட தசா காலம் எவ்வளவு? 7. அப்போ 20/3 × 7 அப்படின்னு போட்டோம்னா 20ஐயும் 7ஐயும் பெருக்கினீங்கன்னா 140. 140/3. இதை இந்த டானா வகுத்தல் போட்டுக்கிறோம். 140 3ஆல் வகுத்தோம்னா 3 12. மீதி எவ்வளோ இருக்கும்? 20. 6 18. சரிங்களா? இப்படியே நீங்கள் போட்டு புள்ளி வச்சு போட்டு போனீங்கன்னா புள்ளி 6 வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம்? புள்ளி 6 வச்சு அந்த மினிட்ஸை 66ன்னு வரும். 66 60ஆல் பெருக்கினீங்கன்னா 36.9ன்னு வரும். சரிங்களா? 39.6 7 8 9 8க்குள்ளே வரும். சரிங்களா? அந்த இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே 2ஆல் பெருக்கிட்டோம். டைரெக்டாக வரக்கூடிய விடையை 2ஆல் பெருக்கிக்கிட்டோம். அவ்வளோதான். மீதின்னு வர்றதை 2ஆல் பெருக்கிட்டோம். அப்போ ஈவு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 46 மினிட்ஸ் மினிட்ஸாக போட்டுக்கணும், நடுவில் போட்டுக்கணும். இது ஈவு பகுதியில் இருக்கிறது 60க்கு மேலே இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 60ஆல் வகுத்துக்கணும். அது பின்னாடி இது 60க்கு மேலே இல்லை, அதனால் உங்களுக்கு நடுவில் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 60க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணோம்? இப்போ 120ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. 60ஆல் வகுத்திங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டாக போட்டுக்கணும். 60க்கு மேலே வகுத்து போகக்கூடிய விடையே ஃபஸ்ட்டு டிஜிட்டாக போட்டுக்கணும். இது 60க்கு மேலே இல்லைங்கிறதுனால 0046. மீதி 20 வருது, அதை 2ஆல் பெருக்கிக்கிட்டோம். 40 செகண்ட்ஸ். அப்போ கேதுவோட சப்ளாடு பீரியட் பார்த்திங்கன்னா 0 டிகிரி 46 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா 20 வருஷம் தசா காலம். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். 20/3 × 20. இதை 400/20
3ன்னு வரும். அப்போ இந்த 400 வந்து 3ஆல் வகுத்தீங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 3, மீதி 1 இருக்கும் 10, 3 9, மீதி 1 இருக்கும் 10, 3 9. சரிங்களா? இப்படியே நம்ம வகுத்துட்டு போனோம்னா கடைசியில் முடிகிறது என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 10ஆக வந்துட்டுருக்கோம். அந்த கடைசியாக வரக்கூடிய 10 வந்து 2ஆல் பெருக்கிக்கிங்க. மேலே இருக்கிறது பார்த்திங்களா, நான் சொன்னல 133ன்னு வந்துடுச்சு சுக்கரனுக்கு. அப்போ 133 வந்து 60ஆல் வகுத்திங்கன்னா என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 120 போயிடும். அப்போ 120 மினிட்ஸுங்கிறது 2 ஹவர். அப்போ 2 டிகிரி. டிகிரிங்கிறது ஹவர், மினிட்ஸுங்கிறது நிமிடங்கள், செகண்ட்ஸுங்கிறது செகண்ட்ஸ் தான். சரிங்களா? அப்போ 120 போயிடுச்சுன்னா 133ல் மீதி எவ்வளோ இருக்கும்? 13 நிமிடங்கள் இருக்கும். அதை வந்து மையப்பகுதியில் போட்டுக்கிறோம். எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து இங்கே கீழே வந்து மீதியில் இருக்குது? 20 செகண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை வந்து இங்கே வந்து நாம் வந்து கடைசியாக போட்டுக்கிறோம், 3வது டிஜிட்டாக போட்டுக்கிறோம். அப்போ ஈவுங்கிறது மினிட்ஸாவோ டிகிரியாவோ கன்வெர்ட் ஆகும், மீதிங்கிறது செகண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். இதே மாதிரி தான் எல்லா சப்ளாடுக்கும் நீங்கள் வந்து கணிக்கணும். இந்த இதை வந்து கணக்கை போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை எப்போ வேணாலும் கூப்பிடலாம். சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு இதை வந்து தெளிவுபடுத்துகிறேன். எல்லா கணிதத்துக்கும் கணிதம் வந்து இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள். சிம்பிளான கணிதம் தான். இந்த எல்லா டிகிரியும் கூட்டினீங்கன்னா 13 டிகிரி 20 நிமிஷம் வரணும். இந்த எல்லா பாகையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 13 டிகிரி 20 நிமிடம் வரணும். அப்படின்னா தான் நீங்கள் போட்ட கணக்கு சரி. இல்லாட்டினா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உபநட்சத்திரம் கணிக்கிறதுல உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.